Construction of circumscribed and inscribed circle of a triangle. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணுவோம்னா அவுட்டர் சர்க்கிள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். சார் ட்ரையாங்கிளோடது. சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நீ எனி மெஷரில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கும். எனி மெஷரில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கும். ஏ பி சி. சரிங்களா? இதுக்கு எனி டூ சைடுக்கு வந்து பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணிக்கும். எனி டூ சைடு பைசெக்டர் லைன் வந்து மோர் தென் ஆப் எடுக்கணும். இப்போ ஏபிக்கு பைசெக்டர் லைன் மோர் தென் ஆப் என்ன பண்ணுவீங்க? பி சென்டர் பாயிண்டை வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு, ஏ ஒரு சென்டர் பாயிண்டை வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் என்ன டவுட் இருக்குதா? அடுத்தது எனி சைடு ஏசி ஆர் பிசி. எந்த சைடு எடுத்துக்கிறீங்க? ஏசி. அப்போ இந்த சைடுக்கு என்ன பண்ணுறீங்க? சி சென்டர் பாயிண்ட் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு. கரெக்டுங்களா? அப்போ ஏ ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு. கரெக்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் ட்ரா பண்ணால் இப்படி இன்டர்செக்ட் ஆகும். அதை ட்ரா பண்ணினா உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும் ஒரு பிளேஸில். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன வச்சுக்கிறீங்க? ஓன்னு வச்சுக்கிறீங்க. இந்த பாயிண்ட் வந்து என்ன வச்சுக்கிறீங்க? ஓன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ ஓஏ இஸ் எ ரேடியஸ், ஓபி எனி மெஷர் ஓபி இஸ் எ ரேடியஸ் ஆர் ஓசி இஸ் எ ரேடியஸ். ஏதோ ஒரு மெஷரை வந்து நம்ம ரேடியஸை மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. அந்த சர்க்கிள் என்ன பண்ணணும்? 3 வெர்டெக்ஸ் இருக்குதா? ஏபிசி. அது கரெக்டாக எக்ஸாக்டாக இன்டர்செக்ட் ஆகிட்டு போகும், டச் ஆகிட்டு போகும். கரெக்டாக இன்டர்செக்டில் கரெக்டாக அந்த ஆன் த பாயிண்டில் டச் ஆகிட்டு போகும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? circumscribed circle. சரி, அடுத்தது என்ன பாரு? இது வந்து அவுட்டர் சர்க்கிள். ஓகே, இன்னொன்று இன்ஸ்கிரைப்ட்னா என்னமோ இது ஆப்போசிட் மீன். கரெக்டுங்களா? இன்ஸ்கிரைப்ட் ஸ்பெல்லிங் என்ன? SCRPD. SCRIPD. சரிங்களா? இதில் என்ன நடக்கும்? எனி மெஷர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏபிசி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து பைசெக்டர் லைன் அவுட்டர் சர்க்கிளுக்கு. இன்டீரியர் சர்க்கிளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார் இது வந்து பைசெக்டார் லைன். இதுக்கு பேர் ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார் எனி டூ ஆங்கிள் பைசெக்டார். எனி டூ ஆங்கிள் பைசெக்டார் எதை எடுத்துக்கலாம்? பிசி. அப்போ பிக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்க. கரெக்டுங்களா? சிக்கு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? இது என்ன மெஷரோ அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? பைசெக்டார் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஆங்கிள் பைசெக்டார். கரெக்டுங்களாம்மா? அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ட்ரா பண்ணிக்கலாமா? அதேமாதிரி இதை என்ன வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எங்கே வைப்பீங்க? இது மாற்றி போடுறது. இதை வச்சுட்டு இது ஒரு ஆர்க்கு, இதை வச்சுட்டு இது ஒரு ஆர்க்கு. அதே ஐடியா இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க்கு, இதை வச்சுட்டு இது ஒரு ஆர்க்கு. கரெக்டுங்களா? அப்போ இது சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதுல்ல? இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. இதை வச்சுட்டு என்ன சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. இது வந்து இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிள். இது வெர்டெக்ஸ் டச் பண்ணணும். இதில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை மேபி டச் பண்ணிட்டு போகலாம். இதில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகலாம். மிட் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸாக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு போகும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேணும் அப்படின்னா இதுலேருந்து பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணணும். இதுலேருந்து எப்படி பைசெக்டர் ட்ரா பண்ணுவேன்? எனி ஐடியா? இது சர்க்கிள் டைரெக்டாக போட முடியாது, ஏன்னா ரேடியஸ் எடுக்கணும்ல. அப்போ இதுலேருந்து எப்படி பைசெக்டர் லைன்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணணும். அப்படி எப்படி போடுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மெஷர் தெரியும். என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிவிட்டு சேம் லென்த் வச்சுட்டு 60 டிகிரி 120 டிகிரி. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பைசெக்டர் லைன். அதுக்கு நைட் பண்ணுறீங்கன்னா இதுதான் 90 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல டச் ஆகுது பார்த்தியா? இதுதான் நம்மளோட ரேடியஸ். இது வந்து ஓன்னு வச்சுட்டிங்க, இது வந்து பின்னு வச்சுங்க. அப்போ ஓபி இஸ் ஏ ரேடியஸ். OP is a radius. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் அடிஷனல் பாயிண்ட் என்னது? இங்கிருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிடுவீங்க. இது 60 டிகிரி, இது 120 டிகிரி. அதுக்கு ஆப் ட்ரா பண்ணிங்கன்னா பைசெக்டர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது 90 டிகிரியோடது. அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுற பாயிண்ட் வந்து பின்னு நோட் பண்ணிடுவீங்க. இது ரேடியஸ். அப்போ இந்த லென்த்தை வச்சுட்டு இங்கே டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா அது இன்ஸ்கிரிப்ட் சர்க்கிள். சரிங்களா? இது சர்க்கிள் சர்க்கிள், இது இன்ஸ்கிரிப்ட் சர்க்கிள். இதுதான் கான்செப்ட். இது வந்து இன்டீரியர் சர்க்கிள், இன் சென்டர். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? இன் சென்டர். சரிங்களா? அப்போ இன் சென்டர்னா இன்சைடு சர்க்கிள் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து அவுட் சென்டர்னால வெளியே இருந்து நம்மளுக்கு சர்க்கிள் வரும். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? கிளியராக இருக்கிறீங்களா? டவுட் இருக்குதா?